இந்த பொண்ணு கோமல் இருக்கணும் கல்யாணம் பண்ணிருக்கா. தினமும் அவன் கூட விளையாடுறது, டிஃப்ரெண்ட் போஸ்ட்ல போட்டோ எடுக்கிறது, இதுதான் அவனோட வேலையே. சொல்ல போனா அவன் டால் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பா. இவன் இப்படி பண்றதுனால இவன் கொஞ்சம் கொஞ்சமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்பதான் ஒரு நாள் அவன் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்துட்டு நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் டாக்டர் சொல்றாங்க இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இதை கேட்டுதான் சந்தோஷமான அவங்க மாமியார் கிஃப்டா பிளாக் கார்டு கொடுக்குறாங்க. எனக்கு நல்லா தெரியும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு இவனை குணப்படுத்திடுவான்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா உண்மை என்னன்னா இவனை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு இவ கிடையாது, இவரோட அக்கா. கோமல் இருக்க என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால அந்த வீட்டுல தப்பிக்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்துடுறா. அப்படிதான் ஒரு நாள் பனியோட ஸ்டோரி சொல்றேன்னு இவனை கடுப்பேத்திட்டு இருப்பா. உமாலே இருந்தாலும் இவ சொல்ற ஸ்டோரியை கேட்டுட்டு இங்க கடுப்பாக தான் செய்யறான். ரியாக்ஷன் பார்த்ததும் அவன் வைஃபுக்கும் அவனோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுல போட்டு சந்தோஷப்பட்டவங்க அத்தை இவ பேர்ல 10 பங்களா எழுதி வைக்கிறாங்க. அது கடுப்பானவ அக்கா உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது நான் தான், இவ கிடையாது அப்படின்னு உண்மையை சொல்லிடுறா. ஆமா உங்க பையன் என் கோமல் இருக்கனால இவ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா, அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு இவ்வளவு உண்மையை சொல்றா. அதிர்ச்சியான மாமியார் சமயம் திட்டி விட்டுறாங்க. நர்ஸ் ஓடி வந்து மறுபடியும் ரத்த வந்து எடுத்துதான் சொல்றாங்க. இதை கேட்டதும் அவங்க அத்தை மயக்கமோட விழுந்துடுறாங்க. இதுக்கு இவதான் காரணம் அப்படின்னு சொல்லி இவளை கட்டாயப்படுத்தி டைவர்ஸ் பதில கையெழுத்து வாங்க பாக்குறாங்க. கரெக்டான டைம்ல ஹீரோ என்ட்ரி கொடுத்து கையெழுத்து போடாம தடுத்துருவாரு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இவதான் என்னோட வைஃப், இவதான் என் வாழ்க்கை திருப்பி கொடுத்தா அப்படி பெருமையா சொல்றான்.